வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நம்ம வேதத்துக்கு தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நாம் எந்தெந்த காரியத்தை குறித்து பயப்படுறோமோ அந்த காரியத்தை அப்படியே தேவனுக்கு முன்பாக அப்படியே நம்முடைய ஒரு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பயப்படாதே, நான் உன் தேவன். என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை நாம் தாங்குவோம். இப்போ நம்ம எதை குறித்து பயப்படுறோம்? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 2 இயர்ஸாக என்ன பண்ணேன்னா ஓவர் ப்ளீடிங். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். டாக்டர்ஸ் யூட்ரஸை ரிமூவ் பண்ணணுங்கிறாங்க. எனக்கு 3 ஆப்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இது 4வது ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்க, 4வது ஆப்ரேஷனா அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே என்னை பயமாத்துற அளவுக்கு ஒரு ஃபியரிங் எனக்குள்ளே வந்துச்சு. இந்த ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவில் அவங்க நின்னாங்க. ஆனாலும் என்னை தேவன் இந்த வார்த்தையை கொண்டு என்னை திடப்படுத்தினார். நீ பயப்படாத, நான் உன் தேவன். என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு இந்த வார்த்தையை வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பான்னு சொல்லி அந்த 4வது ஆப்ரேஷனுக்கு கடந்த வருடத்தில் நான் போய் அட்மிட் பண்ணி பரிபூர்ணமாக இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடியும்படி நான் இன்றைய நாளில் ஜீவனோடு உங்களோட பேசும்படி ஆண்டவர் என்னை வச்சுருக்காரு. இதுபோல் சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். பயப்படாதீங்க. என்னை ஜீவனோடு கொண்டு என்னதை வழக்கரை பிடிச்சி வழி நடத்தின தேவன் உங்களோடும் இன்ற நாளில் இருக்கிறார். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எது நமக்கு பயந்ததோ அது நடந்தது என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதனால் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் எதுதான காரியத்தை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம படைத்து நம்மளை உருவாக்கிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளோடு கூட இருக்கிற தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத கண்மலையாக நம்மளோட கூட இருக்கிறார். அதனால் எந்த காரியத்தை குறித்து முதல்ல நம்ம கலக்கம் அடையாதபடி, மனிதருடைய ஆலோசனையை நம்ம கேட்காதபடி, ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தை அவர் என்ன சொல்லிடுது, பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன். அந்த வார்த்தையை இறுக்கி பிடிச்சி ஏசு என் கூட இருக்கார், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாக நம்ம அந்த இடத்துல நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஜீவனோடு வச்சுருக்கவர்? எந்தெந்த காரியத்திலலாம் உங்களுக்கு பயந்தீங்களோ, கடன் பிரச்சனையால் பயத்தோடு இருக்கீங்களா, இல்லை வியாதி படுக்கை இன்னும் சரியாகலையேன்ற பயத்தோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்காரு. தாங்குவதற்கு அவர் கூட இருக்கார். தப்பி செல்வதற்கு வழி சொல்ல அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்ய வல்லவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே சொல்லுவோம். உடைய கவலைகளை என்னிடம் விட்டுவிடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்முடைய கவலைகளை அவர் பாதத்தில் சம்மதித்து நம்ம ஜெயமெடுக்கிற ஒரு பிள்ளைகளாக இந்த இலங்கை பட்டணத்தை வளவென்று இலங்கைக்கு ஒரு சாட்சியாக நம்ம நிற்போம். உங்களுக்கு இப்போ ஒரு வியாதி இருக்கா? கவலைப்படாதீங்க. இந்த நிமிஷம் நம்ம உங்களோடு நான் இணைந்து ஜெபிக்க நான் தயார் நிலையில் இருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையிலுமாய் கூட ஆண்டவரே, அப்பா, என்னை போன்று உடம்பு முடியாத சூழ்நிலையில், அப்பா, டாக்டர்ஸ் கைவிட்ட சூழ்நிலையில் இருந்து இந்த மீடியாவை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரிகளை பார்த்து நான் பேசுகிறேன். நீங்கள் பயப்படாதீங்க, கலகாதீங்க. நம்மை பாதுகாக்கும்படி ஒரு கரம் இருக்குது, அது இயேசுவின் கரம். ஹல்லேலூயா. நம்மளோடு கூட இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு கரம் இருக்குது, அது இயேசுவின் கரம். பயப்படாமல் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய வியாதியை குறித்தோ நம்முடைய கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அப்பா, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். அப்பா, யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைக்காக பயத்தோடு உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கார்களோ அவர்களுக்கு நீர் சொன்ன இந்த நல்வார்த்தை, அப்பா, நம்முடைய நீதியின் கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக என் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீதி செய்கிற தெய்வமே, அப்பா, இவர்கள் என்னென்ன ஏக்கத்தோடு எண்ணத்தோடு இந்த சமூகத்தில் இப்பொழுது இயேசுவே என்று கதறிக்கொண்டு இருக்கார்களோ அந்த காரியத்தில் உங்களுடைய நீதி விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா,
பயத்தை எடுத்து போடுங்கப்பா. எதை குறித்து அவங்க பயந்து கொண்டு இருக்காங்களோ அந்த பயம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது எடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பயப்படாமல் ஆண்டவரே அந்த பயத்தில் ஒரு தெளிவு இந்த ஜனங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. நீங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து குருடனை அறியாத பாதையில் நடத்துவது போல இந்த ஜனங்களை நீங்கள் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அவங்க பயப்படுற காரியத்தில் ஒரு சுகம், பலன், ஜீவன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் அப்பா, கடன் பிரச்சனையால் ஆண்டவரே வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து முடியலே என்று கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு இருக்கிற அப்பா ஒரு மகன் உண்டு. அந்த மகனை பார்த்து இப்பொழுது இயேசு பேசுகிறார், நீ பயப்படாத, உன்னை நான் கொடுக்கும் கரமாய் மாற்றுவேன், நீ பயப்படாதே, நீ கடலில் மூழ்கி போவதில்லை என்று சொல்லுகிறார். நீ அநேக இடங்கள்ல உன்னுடைய பணங்களை விரயமாக்கி கொண்டு விதைத்து இருக்கிறாய். என்னுடைய பணங்கள் இப்படியாய் போய்விட்டது என்று அங்கலாய்ப்போடு இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க மகனை உன்னை பார்த்த ஆண்டவர் பேசுகிறார். கவலைப்படாதே, உன்னை நான் இன்றைய இடத்தில் மீட்டு கொண்டேன், உன்னை கடன்கள் இந்த ஆண்டு முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கொடுக்கும் காரங்களாய் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி அப்பா, நீங்கள் ஜனங்களோடு பேசிய நல் வார்த்தைக்காய் எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பிரேயர் மூலியமா பயந்து கொண்டிருக்க ஜனங்களுக்கு நீ ஒரு வெளிச்சத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா.